எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெவலப்பர்ஸ் உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு டூல் டாக்கர். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். நம்மளோட இந்த முழு பயணமும் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு பிரச்சனையில ஆரம்பிச்சு அது எப்படி ஒரு முழுமையான ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனா மாறுதுன்னு பார்க்க போறோம். டாக்கர் எதுக்காக தேவைப்பட்டுச்சு, அதோட முக்கியமான பில்டிங் பிளாக்ஸ் என்னென்ன, நிஜ வாழ்க்கையில வர்ற சிக்கல்களை இது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணுது, அப்புறம் கடைசியா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். டாக்கர் ஏன் இவ்வளவு பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அது வர்றதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த கண்டெய்னர்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்களை எப்படி ரன் பண்ணாங்க? அப்போ இருந்த ஒரே தீர்வு வர்ச்சுவல் மிஷின், சுருக்கமா விஎம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விஎம் கூடவே சில பெரிய தலைவலியும் வந்துச்சு. இப்ப இந்த டேபிள பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் விஎம், இன்னொரு பக்கம் டாக்கர் கண்டெய்னர். விஎம்முக்குள்ள ஒரு முழு ஆபரேட்டிங் சிஸ்டமே இருக்கும். அதனால அதோட சைஸ் ஜிபி கணக்குல போகும். ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் நிமிஷ கணக்குல ஆகும். ஆனா டாக்கர் கண்டெய்னர்ஸ் அப்படி இல்ல. அது நம்ம கம்ப்யூட்டரோட ஓஎஸ்ஐயே ஷேர் பண்ணிக்கும். அதனால அதோட சைஸ் வெறும் எம்பில தான் இருக்கும். ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சில நொடிகள் போதும். பாத்தீங்களா எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு? அப்போ அப்ளிகேஷன்களை ரன் பண்றதுக்கு டாக்கர் ஒரு சூப்பரான திறமையான வழியை கொடுத்துச்சுங்கிறது இப்ப நமக்கு தெளிவா புரியுது. சரி, அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? வாங்க டாக்கரோட இரண்டு முக்கியமான பில்டிங் பிளாக்ஸ், அதாவது இமேஜ் மற்றும் கண்டெய்னரை பத்தி பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது டாக்கர் இமேஜ். இமேஜ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. உங்க அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தேவையான எல்லாத்தையும், அதாவது அதோட கோடு, லைப்ரரிஸ் எல்லாத்தையும் ஒன்னா பேக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டெம்ப்ளேட். இது மாறவே மாறாது. சரி, நம்ம கிட்ட இப்போ ப்ளூ பிரிண்ட், அதாவது இமேஜ் இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நாம என்ன பண்ணுவோம்? ஒரு பில்டிங் கட்டுவோம் இல்லையா? அது மாதிரி தான் அந்த இமேஜை வச்சு நாம உருவாக்குற ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் கண்டெய்னர். இதுதான் உண்மையிலேயே வேலை செய்யற நம்ம அப்ளிகேஷன். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு இமேஜை வச்சு நீங்க எத்தனை கண்டெய்னர்ஸ் வேணும்னாலும் உருவாக்கிக்கலாம். இதோட ஒர்க் ஃப்ளோ ரொம்ப சிம்பிள். முதல்ல டாக்கர் ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதுல நம்ம இமேஜை எப்படி உருவாக்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எழுதுவோம். ரெண்டாவது, அந்த ஃபைலை வச்சு டாக்கர் ஒரு இமேஜை பில்ட் பண்ணும். கடைசியா அந்த இமேஜ்ல இருந்து நமக்கு தேவையான கண்டெய்னரை ரன் பண்ணும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஒரு கண்டெய்னர்ல சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு புது சிக்கல் வருது. ஒருவேளை இந்த கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிட்டா இல்ல கிராஷ் ஆயிட்டா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற நம்ம டேட்டாவுக்கு என்ன ஆகும்? யோசிச்சு பாத்தீங்களா? வாங்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். நீங்க ஒரு கால்குலேட்டர் ஆப் செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அது நீங்க போடுற கணக்கு எல்லாத்தையும் ஒரு ஹிஸ்டரியா அந்த கண்டெய்னருக்குள்ளேயே சேவ் பண்ணி வைக்குது. பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா போற மாதிரி தான் தெரியும். ஆனா திடீர்னு அந்த கண்டெய்னர் கிராஷ் ஆகுது, இல்ல நீங்களே அதை டிலீட் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த ஹிஸ்டரி மொத்தமும் காணாம போயிடும். ஏன்னா அந்த டேட்டா கண்டெய்னரோட தற்காலிக ஃபைல் சிஸ்டம்ல இருந்துச்சு. கண்டெய்னர் போச்சுன்னா டேட்டாவும் போச்சு. இது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லையா? அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? கண்டெய்னர் வந்தாலும் போனாலும் நம்ம அப்ளிகேஷனோட டேட்டாவை மட்டும் எப்படி பத்திரமா நிரந்தரமா சேமிச்சு வைக்கிறது? அதுக்கு தான் டாக்கர் வால்யூம் இருக்கு. இதை எப்படி நினைச்சுக்கலாம்னா, உங்க கண்டெய்னருக்குன்னு தனியா ஒரு ஹார்ட் டிரைவ் மாதிரி. ஆனா இந்த ஹார்ட் டிரைவ் கண்டெய்னருக்குள்ள இல்லாம நம்ம மெயின் கம்ப்யூட்டர்ல தனியா இருக்கும். அதனால ஒரு கண்டெய்னர் கிராஷ் ஆனா கூட கவலையே இல்ல. அதே வால்யூமை இன்னொரு புது கண்டெய்னர் கூட கனெக்ட் பண்ணிட்டா போதும், உங்க டேட்டா எல்லாமே அப்படியே பத்திரமா இருக்கும். சூப்பர். இப்போ டேட்டாவை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இப்போதைய அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒரே ஒரு சர்வீஸா மட்டும் இருக்கிறது இல்ல. அதுல நிறைய சின்ன சின்ன சர்வீசஸ் இருக்கும். அந்த சர்வீசஸ் ஒன்னோட ஒன்னு பேசிக்க வேண்டியிருக்கும். இப்போ அது எப்படி சாத்தியம்? டாக்கரோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, அது கண்டெய்னர்ஸை தனித்தனியா தனிமைப்படுத்தி வச்சிருக்கோம். இது பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இதனால ஒரு பிரச்சனை. நம்ம பேக்எண்ட் அப்ளிகேஷன் இருக்கிற கண்டெய்னரால டேட்டாபேஸ் இருக்கிற கண்டெய்னரை பார்க்கவோ அதோட பேசவோ முடியாது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் டாக்கர் நெட்வொர்க். இது என்ன பண்ணும்னா, நம்ம கண்டெய்னர்ஸ்க்குன்னு ஒரு பிரைவேட் நெட்வொர்க்கை உருவாக்கும். ஒரு தனிப்பட்ட உலகம் மாதிரி. நம்ம பேக்எண்ட் கண்டெய்னரையும் டேட்டாபேஸ் கண்டெய்னரையும் இந்த பிரைவேட் நெட்வொர்க் உள்ள கொண்டு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் அதுங்க ஒன்னோட ஒன்னு ரொம்ப ஈஸியா பேசிக்க முடியும். எப்படின்னா, அதோட பேரை சொல்லி கூப்பிட்டா போதும், நம்ம பேக்எண்ட் கண்டெய்னர் மாங்கோ கண்டெய்னரோட நேரா பேச ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் விஷயம். சரி, நாம இப்போ இமேஜ்னா என்ன, கண்டெய்னர்னா என்ன, டேட்டாவை பாதுகாக்க வால்யூம்ஸ், கண்டெய்னர்ஸ் பேசிக்கிறதுக்கு நெட்வொர்க்கிங்னு எல்லா முக்கியமான விஷயங்களையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த எல்லா பாகங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான நிஜ உலகத்துல பயன்படுற அப்ளிகேஷனை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
இப்ப நாம பார்க்க போறது ஒரு முழுமையான MERN ஸ்டாக் அப்ளிகேஷன். MERNன்னா MongoDB, Express.js, React, அப்புறம் Node.js. இதுல டேட்டாபேஸ் ஒரு கண்டெய்னர்லயும், பேக் அண்ட் API இன்னொரு கண்டெய்னர்லயும், நம்ம யூசர்ஸ் பார்க்குற ஃப்ரண்ட் எண்ட் இன்னொரு கண்டெய்னர்லயும், இப்படி எல்லாமே தனித்தனி கண்டெய்னர்ல ரன் ஆகும். இந்த டேபிள பாத்தீங்கன்னா நாம பேசின எல்லா கான்செப்டும் எப்படி ஒண்ணா வேலை செய்யுதுன்னு அழகா புரியும். பாருங்க, ஃப்ரண்ட் எண்ட் கண்டெய்னர் பேக் எண்ட் கண்டெய்னரோட பேசுது. அந்த பேக் எண்ட் கண்டெய்னரும் மாங்கோ டேட்டாபேஸ் கண்டெய்னரும் மார் நெட்வொர்க் அப்படிங்கிற நம்ம பிரைவேட் நெட்வொர்க்குள்ள இருக்கு. இதனால பேக் எண்ட் ரொம்ப சிம்பிளா மாங்கோன்னு பேரை சொல்லி டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணிடுது. பாத்தீங்களா, நம்ம தனித்தனியா பார்த்த இமேஜ், கண்டெய்னர், வால்யூம், நெட்வொர்க் எல்லாமே இப்போ ஒரு முழு அப்ளிகேஷனை ஓட வச்சிடுச்சு. அப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான லைப்ரரிஸ், டேட்டாவை பத்திரமா வைக்கிறது, சர்வீசஸ் ஒன்னோட ஒன்னு பேச வைக்கிறதுன்னு எல்லா பிரச்சனைகளையும் டாக்கர் எவ்வளோ அழகா தீர்க்குதுன்னு நாம பார்த்தோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, டாக்கர் உங்களுக்கு ஒரு சூப்பரான வழியை கொடுக்குது. எந்த அப்ளிகேஷனை வேணும்னாலும், எந்த மெஷின்ல வேணும்னாலும் ஒரே மாதிரி பில் பண்ணலாம், ஷிப் பண்ணலாம், ரன் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, இந்த சக்தி வாய்ந்த டூலை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க?